குரங்குலேருந்து வரல மனுஷன். மனுஷனை ஏசப்பா தான் முதல் மனிதனை ஆண்டவர் அவர் சாயலில் படைச்சார். எப்படி படைச்சார்? மண்ணிலிருந்து படைச்சார். மண் எடுத்து களிமண் எடுத்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு படைச்சார். எப்படிங்க மண்ணிலேருந்து படைச்சார்? நீங்கள் வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பாருங்க. கவனி கவனி கவனி, அமைதியாக உட்காந்து. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களும் நீங்கள் இந்த மண்ணில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி மண் எடுத்து எல்லா சத்தும் அந்த மண்ணிலேயே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மண்ணிலிருந்து நீ வந்த மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லிட்டு பைபிளில் வசனம். முதல் மனிதனை செஞ்சு அவருடைய சுவாசத்தை அவனுடைய வாயில ஊதுனார், அவனுடைய நாசியில ஊதுனார். அவன் ஜீவ ஆத்மாவும் மனிதன் குரங்குலத்தெல்லாம் வரலப்பா எல்லாம் சொல்றாங்க. அவங்க யார் சொன்னாங்கன்னா, அப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்வின் சொல்லிட்டு போயிட்டார். கடைசியில் அவருக்கு நோபல் பிரைஸ்லாம் கொடுத்தாங்க. இவர் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாருடா, மனுஷன் குரங்குல தான் வந்துட்டாருன்ட்டு நோபல் பிரைஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் மனசாட்சி கொடுத்துச்சான். ஐயோ பைபிளில் கவனிங்கம்மா, விளையாடக்கூடாது கவனி, அமைதியாக கவனிங்க கொஞ்ச நேரத்தில். இந்த பைபிளில் ஏசப்பா மனிதனை அவருடைய சாயல தானே படிச்சாருன்னு போட்டிருக்க. நம்ம போய் சொல்லி இது மாதிரி ஒரு பெரிய அவார்டு வாங்கிட்டோமே சொல்லிட்டு அவர் மனசு உடஞ்சி அவர் துக்கப்பட்டு இறந்து போயிட்டார் டார்வின். நான் ஏன் தான் இந்த பதில சொல்லிட்டேனோ, மனுஷனை குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அப்படியே ஒரு மனசாட்சி குத்தி. ஆனால் பைபிள் முதல் மனுஷனை ஆதாம் ஏசப்பா தான் படைச்சார். படைச்சு அவனுக்கு நல்ல குணம் பாருங்க, நல்ல ஞானத்தை கொடுத்தார், நல்ல சமாதானத்தை கொடுத்தார், நல்ல அறிவு கொடுத்தார், எல்லா ஒழுக்கங்களையும் கட்சி கொடுத்தார், எல்லாமே இருந்தது. ஆனா அவன் என்ன பண்ணானா, ஆண்டவர் ஒரு தோட்டத்துல வச்சு இந்த பழத்தை சாப்பிடாத மீதி எல்லா பழத்தை சாப்பிட்டு என்ன வேணா பண்ணுன. நீ பாருங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன புத்தி தெரியுமா இருக்க, இங்கே குப்பை கொட்டாதே அப்படின்னு அங்கதான் குப்பை கொட்டுவோம். என்னக்கா கரெக்ட் தானே? இங்கே வண்டியை நிறுத்தாதே அப்படின்னு அங்கதான் வண்டி நிறுத்தோம். நமக்கு அப்படி பழக்கம் வந்துருச்சு. எங்க வந்துச்சுன்னா அங்க ஆதாம் கிட்ட இருந்து வந்துச்சு. ஒரு சர்பம் சாத்தான் என்ன பண்ணா, அவங்க கிட்ட ஆதாம் கிட்ட நைஸா பேசி, கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. ஏன் தெரியுமா? நீ சாப்பிட்டீங்கன்னா அவரை போய் சொல்லி சாப்பிட வச்சுட்டான். அதனால என்ன நடந்துச்சுன்னா, மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் என்ன நடந்ததுன்னா, கடவுளுடைய சாயலை எழுந்துட்டான். கடவுளுடைய சாயல் என்ன தெரியுங்களா? கடவுளோட குணம் சாயல்னா என்னது? இப்போ பாருங்க, பிள்ளைங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே பிறந்துருக்கோம். மூக்கெல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கும், கண்ணெல்லாம் அவங்க. இது யார் தெரியுமா? இது அம்மா மாதிரியே இருக்குது, ஆயா மாதிரியே இருக்குது. குழந்தை பிறந்து அப்பதான் குழந்தைக்கின்னு சிரிக்கும். ஒரு குழந்தை இருக்குது, அவங்கள பார்த்த உடனே என்ன சொல்றோம்? அவங்க பாட்டி மாதிரியே இருக்குது, அவங்க சித்தப்பா மாதிரி இருக்குது, அவங்க மாமா மாதிரி இருக்கு. ஏதாவது சொல்றோம்ல, மூக்கை பார்த்து பெரியவங்களாம் ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. நான் எனக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல. நான் குழந்தை பார்த்தா அது யார் மாதிரி இருக்குது, என் ஒய்ஃப் கேட்டா அது அப்படியே அவங்க மாதிரி இருக்கு. எனக்கு எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு தெரியாது. பாருங்க, சொல்றாங்கல்ல, மூக்கை பார்த்து வாயை பார்த்து எல்லாம் மொழியை பார்த்து அழகா அப்பா எப்படி இருக்காரோ அவங்களும் அதே மாதிரி பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வளர்றாங்க. அதே மாதிரி தான் கடவுள் முதல் மனிதனை படைச்ச உடனே அவருடைய குணம் சாயல்னு தெரியுமா? மன்னிக்கிற குணம், அன்பான குணம். கடவுள் அந்த குணத்தை மனிதனுக்கு படைச்சாரு. இந்த சாத்தான் உள்ள என்ன பண்ண பொழுது அந்த குணத்தை பாவம் செய்ய வச்சதுனால சாத்தானுடைய குணம் வந்துச்சு. குழா தண்ணி நீங்க குடம் வச்சிருப்பீங்க. அப்பதான் ஒரு அக்கா தள்ளிட்டு போயிட்டேன் வெய்ய, நான் எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் எங்க வீட்டு ரோட்ல போடுக்கிற குழான்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிம்மா நீங்க எடுத்துட்டு போயிடுமா, நான் வெயிட் பண்றேன்னுங்களா? எங்க ஒரே அடி தடி சண்டை தான் இன்னைக்கு. குழா சண்டைலாம் இப்ப நம்ம ஊர்ல நடக்கிறது இல்லை. அவங்கவுங்க வீட்டுல கார்பரேஷன் வாட்டணும். இந்த குழா சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிச்சு நம்ம கவர்மெண்ட். என்னங்கம்மா, ஃபர்ஸ்ட் எல்லாம் குழா சண்டை நடக்கும் பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் யாரு விட்டு கொடுத்துட்டா போனா என்னக்கா, ஒரு 2 குடம் தண்ணியில என்னக்கா குறைஞ்சி போகுது. ரேஷன் கடைக்கு போனா அப்பதான் ஒருத்தர் சந்தில நுழைய ஒண்ணு, அப்பதான் நம்ம 2000 ரூபாய் கொடுப்பாங்க. போய் வாங்க போனா நம்ம 2 மணி நேரம் நின்றுட்டு இருப்போம். அப்பதான் நான் முதல்ல அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில அப்பதான் முதல் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஜெயலலிதா. ஞாபகம் இருக்கா? இப்பெல்லாம் எல்லா கலைஞர்களும் 5000 அப்படிலாம் கொடுக்க அப்பெல்லாம் 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. வெள்ளம் வந்தா 2000 ரூபாய் கொடுத்த உடனே மக்கள் நைட்டால போய் ரேஷன் கடையில பார்த்துட்டாங்க. இல்ல எங்க வீட்டுல ஆளை காடுனா எல்லாம் நைட்டெல்லாம் போயிட்டு ரேஷன் கார்டுல வாசல்ல போய் படுத்து தூங்குறாங்க.
காலையில அவன் கடை அப்படி தருவான். எவ்வளோ அநியாயம் பாரு. சரி நானும் போய் என்ன பண்ணேன், சனிக்கிழமை காலையில எங்க அம்மா என்ன பண்ண தொல்லை பண்ணி போய் நில்லு அப்படின். கொடை பிடிச்சிட்டு மழையில நிக்கிறேன். காலையில போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு நின்னேன். அங்க கொடைக்கூர்ல அந்த அந்த கேவிடி ஆயில் மில் அங்க ஒரு ரேஷன் கார்டு இருந்தாங்க. 10:30 மணிக்கு நின்னம்மா. சாயந்தரம் 4 மணி வரை நிக்கிறேன். அதே இடத்துல தான் நிக்கிறேன். எவ்வளவு அநியாயம் பாரு. என்னடா நடக்குதுன்னா, கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி மூவ் ஆகுது. அப்படியே 2 பேரும் உள்ள நுழையிறான். அவன் வந்து அண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு அந்த ரேஷன் கடைக்காரருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு உள்ள புகுத்து வாங்கிப்பாங்க. எனக்காக கோவம் வந்துச்சு. நான் காலையில இருந்து சாயந்தரம் 3-4-5 வரைக்கும் அங்கேயே தான் நிக்கிறேன்னு கோவம் வந்துட்டு, பணமா வேணா போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையா வந்துட்டேன். வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா போய் எப்படியோ போய் வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா, அந்த லைன்ல உள்ள நுழையிறது, அடுத்தவங்க அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விட்டு கொடுத்தா தான் என்ன. மக்களுக்கு இந்த எண்ணம்லாம் இல்லை. கவனிங்க, இதெல்லாம் சாத்தானுடைய குணம். இந்த பொல்லாத குணத்தை மாற்றுவதற்காக தான் ஏசப்பா பைபிள் சொல்லுதுல. இப்ப நான் வாசித்த பாருங்க, கவனிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனது என்ன இழந்துட்டான்? கடவுளுடைய குணத்தை இழந்துட்டான். கடவுள் அவனை படைக்கும் போது என்ன குணத்தோட படைச்சாரோ அந்த குணத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். கடவுளுடைய அந்த சமாதானத்தை இழந்துட்டான். யார் வீட்டுல இன்னைக்குன்னா இல்ல சமாதானம் இல்லை. என்னங்க சமாதானம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சமாதானம், நிம்மதி என்ன இல்ல? நிம்மதி. போன உடனே சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா? பல யோசனை வருதா? தூக்கமே வரமாட்டேது. ஏன்னா அவங்க பண்ற பிரச்சனை, இவங்க பண்ற பிரச்சனை. நிம்மதி இல்லை. போய் ஆண்களுக்கு வந்து நிம்மதி கட்சித்து போயிட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு குவார்டர் குடிச்சிட்டு வந்து எனக்கு நிம்மதி, இதோ தான் என்னுடைய நிம்மதி. போதை தெரிஞ்ச உடனே நிம்மதி அவங்க போட்டு நிம்மதி இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு அந்த மனுஷன் எழுந்தான் பாருங்க, சமாதானம், மனசு அமைதி, அதை கொடுக்க வந்தார். முக்கியமா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தார். முக்கியமா நல்ல சுகத்தை கொடுக்க வந்தார். பாருங்க, ஏன் இதெல்லாம் அவனுக்கு வந்து இல்லாம போச்சு? நீங்க சொல்லுங்க. முதல் மனிதனை ஏன் அந்த இது இல்லாம போச்சுன்னா, கடவுளோடு உள்ள தொடர்பு இல்லை, உறவு இல்லை. அதனாலதான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்தார். மனிதனும் கடவுளை இணைக்கும்படியாக தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்தார். ஏசப்பா பிறக்கும் போது தேவ தூதர்கள் வந்து பரலோகத்துல இருந்து பாட்டு பாடினாங்களாம். அதனாலதான் நம்ம பாட்டு அழகா பாடுறோம். ஏசப்பா பத்தி பிறந்தார்லாம் பாடுறோம். எதுக்குன்னா, ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா பரலோகத்தை விட்டு இறங்கி ஒரு சிங்காசனத்தை, ஒரு தொட்டியில், ஒரு தாழ்மையான ஒரு என்ன பண்ணாரு, மாட்டு கொட்டையில வந்து அவர் என்ன பண்ணாரு, மாட்டு கொட்டையில போய் அங்க போய் தான் அவருக்கு இடம் கிடைச்சது. அங்க போய் பிறந்தார். ஏன்? எல்லா மக்களும் எளிமையா வந்து மீட் பண்ணணும், அவரை பார்க்கணுன்றதுக்காக. பாருங்க, எதுக்காக? நம்முடைய குணத்தை மாற்றுவதுக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாருங்க, ஏசப்பா, இயேசு என்ற பெயருக்கு என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுங்களா? ஒரு அந்த பாப்பா அழகா வசனம் சொல்லுச்சு, கவனிக்கிறீங்களா? அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவங்கள ரட்சிப்பார். இயேசு என்றால் காப்பாற்றுவார், ரட்சிப்பார்னு அர்த்தம். ரட்சிக்கிறவர். இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். இயேசுனா என்ன அர்த்தம்? பேருக்கு காப்பாற்றுகிறவர். இயேசுனா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காப்பாற்றுகிறவர். எதுல இருந்து நம்மள ஆண்டவர் காப்பாத்துறாரு தெரியுங்களா? 5 விஷயத்துல இருந்து காப்பாத்துறாரு. கை காட்டுங்க எல்லாரும். உங்க கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கா? கை கீழே போடுங்க. கை கீழே. நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது ஒவ்வொரு விரல உயர்த்தணும். எதுல இருந்தெல்லாம் ஏசப்பா நம்மள காப்பாத்துறாரு. இயேசுன்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? காப்பாத்துகிறவர்னு அர்த்தம். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். உண்மையிலே என்னங்க இது, ஏசப்போட பெயருக்கு எவ்வளவு அர்த்தம். ஆமா, இந்த இயேசுன்னு பெயர் கூப்பிட்டு, இயேசுவே இதுல இருந்து என்ன காப்பாத்துக்கப்பான்னு உங்க உள்ளத்துல கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா காப்பாற்றும். முதலாவது என்ன கவனிங்க, கவனி. இயேசுனா எதுல இருந்து காப்பாத்துறாருன்னா, பாவத்துல இருந்து காப்பாத்துறாரு. எதுல இருந்து காப்பாத்துற? எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. பாவத்துனா என்ன? பாவம்னா என்னது? பாவம் சாப்பிடல போல, அந்த பாவம் இல்ல. பாவம் வயிறு வலிக்குது, அது இல்ல. பாவம் தெரியுமா? சொல்றேன் பாரு. பாவம் காசு இல்ல, ஒரு 5 ரூபாய் கொடு. பாவம் என்ன? பாவம் அடிமைப்படுத்துது பாருங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குடி போத போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. 1000 ரூபாய் சம்பாதிப்பான், 500 ரூபாய் 600 ரூபாய் குடிச்சிட்டு போய் இப்போ சனிக்கிழமை நைட்டு போயிட்டு அங்கே ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஃபுல்லாக மீட்ரு போட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மனைவியை போட்டு கறி குழம்பு எங்கடி, நீ ரசம் வச்சுக்கிற,
அப்பளம் வச்சிருக்கிறேன்னு போட்டு அடிக்கிறது. அவங்க எங்க நீங்கள் குடிக்கிறீங்க, பிள்ளைங்கள்லாம் அம்மா அம்மா அப்பா போட்டு அடிக்கிற அம்மாவை போட்டு அடிக்கிற ஆப்போசிட்டாக சொல்கிறேன்னா அதுவும் நடக்கும். குடிச்சிட்டு வந்து அம்மாவும் ஒரு பக்கம் ஆடுவாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஆடும். இவர் போதில் இவர் ஆடுவார். இனிமேல் சத்தியமாக சொல்கிறவர், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், உன் மேலே சத்தியம் போவான் பாரு. மறுநாள் போயிட்டு நம்ம அதே 6 மணிக்கு குடிச்சிட்டு வந்து போதில் வந்து, ஏய் இன்னைக்கு ரசம் சாதமா, இன்னைக்கு என் பிரச்சனை. நான்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறேன் பாருங்க. பாவத்திலேருந்து மூக்கு பொடி, என்னங்க மூக்கு பொடி போடுறீங்க, டிஎஸ் பட்டணம் பொடி எதுக்கு போடுறீங்க? மூக்கு பொடி சளி பிடிச்சிச்சு, கோல்டாக இருக்குதுங்க, அதுக்கு தான் மூக்கு பொடி. மூக்கு பொடி போட்டால் லங்ஸில் கேன்சர் வரும், மூக்கில் கேன்சர் வரும். புரியுதுங்களா? மூக்கை எதுக்கு ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு? நம்ம சுவாசிக்கிறதுக்காக. மூக்கு பொடி வந்து மூக்கை இப்படி திருப்பி வச்சுட்டு அப்படியே டப்பால கொட்டுற மாதிரி வச்சிருக்கல. இல்லை இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் படைக்கல. மாமிஸ்ல கொட்டுவாங்க பாருங்க, மூக்கு அந்த பொனல் மாதிரி அப்படி வைக்கல. நம்ம ஆண்டவர் பரிசுத்தமா படிச்சிருக்காரு. வெத்தலை பாக்கு, புகையில, ஆன்ஸு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இந்த பாவம் எல்லாம் மனுஷனை வந்து அடிமைப்படுத்துறது. அந்த பாவத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு இயேசு வந்தார். 2வது சாபத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு இயேசு வந்தார். சாபம், பரம்பரை சாபம். நம்ம மற்றவங்களை யாராவது ஏமாத்திட்டீங்கன்னா, அவங்க வயிறு எரிஞ்சு எதனா சொன்னாங்கன்னா அது நமக்கு சாபமா வரும். நம்ம தாத்தா பாட்டிங்க ஒரு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு நம்ம தாத்தாக்கு யார் வீட்டுல லேண்டை ஏமாத்திட்டு இருந்தா அது பிள்ளைங்களுக்கு அநியாயமா ஏதாவது பணத்தை பிடிக்கிட்டு நம்ம கொடுக்காம அது பிள்ளைங்களுக்கு சாபமா வரும். அந்த சாபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஏசப்பா வந்தார். 3வது வியாதியில இருந்து காப்பாற்ற வந்தார் ஏசப்பா. 3வது எதுல இருந்து நம்மளை காப்பாற்ற வந்தார்? இங்க இருக்கிறவங்க நீங்க யாருன்னா இருங்க, உங்களுக்கு என்ன வியாதி என்ன பிரச்சனை சொல்லுங்க, இப்போ கூட்டுவாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஐயா எல்லாம் வந்துருக்கோம், நாங்கள் வந்துருக்கோம், நாங்கள் சர்ச்சுக்கு வாங்க. ஆண்டவர் எவ்வளோ வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். நாங்கள் இங்கே நிற்கிறதே நான் சொன்ன பாருங்களா, 5 நிமிஷம் முடிச்சிடறோம்மா, கவனிங்கம்மா, 5 நிமிஷம். நான் சொன்னேன்ல, நான் இங்கே நிற்கிறதே ஏசப்பாவுடைய தயவு தான். சின்ன வயசில் நான் 3வது படிக்கும் போது எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வியாதி வந்துச்சு. என்னென்ன கண்டுபிடிக்க முடியல டாக்டர்ஸில். 4 நாள் அப்படியே ஒல்லி ஆகிட்டேன், ஓடு மாதிரி ஆகிட்டேன், இறந்துருவேன்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மா தான் ஓடு அழுவாங்க நைட்டில், இறந்துருவான் இவன், அவ்வளோதான் லாஸ்ட்டு கட்டை இவனுங்க. நானும் நினச்சிட்டேன் எனக்கு லாஸ்ட்டு கட்டை தான், அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் ஆண்டவர் ஒரு அக்கா வந்து ஜெபம் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து. அவங்க பேர் ரெபேக்கா. எப்பா கவனிப்பா, உட்கார். ப்ரைஸ் வேணாவா? அப்போ ஒழுங்கா உட்கார், கை கட்ட வேணும், கரெக்டாக சொல்கிறேன் டப்புன்னு. அப்போ கவனி. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அக்கா வந்து ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கே எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த எல்லா நோயும் சரியாச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கு. 3வது படிக்கும் போது வந்து இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு என் மனைவி அவங்க பிள்ளைங்களுக்கு. ஆண்டவர் அற்புதமாக சொல்லணும், வியாதியிலேருந்து காப்பாற்றுறாரு. 3வது. 4வது பிசாசு கையிலேருந்து காப்பாற்றுறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இந்த உலகத்தில் இருக்கிறான், ஆப்போசிட். நான் சொன்னல, முதல் மனிதனை வந்து கடவுள் சொன்னார், இதை செய், இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்யாதன்னா இவன் ஆப்போசிட்டாக வந்து சொல்லி கொடுக்குறான். பிசாசு, சாத்தான். இந்த உலகத்தில் மறைமுகமான ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு. குடும்பத்தை கெடுக்கிறது அவன் வேலை, குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குறது அவன் வேலை. அந்த சாத்தான்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஏசப்பா இந்த உலகத்துல வந்தார். அதான் அந்த வசனம் சொல்லுது. மனுஷகுமாரன் எதுக்கு வந்தார்னா, கெட்டு ஏய் பிரைஸ் வேணாவா, என்ன தொங்கிட்டு இருக்கிற பாருங்களேன். அப்போ கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் மனுஷகுமாரன். ஏசப்பா எதுக்கு வந்தாரு? நம்மளை காப்பாற்ற வந்தாரு. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தாருன்னு நான் சொன்னேன். கடைசியா ஏசப்பா எதுக்கு வந்தாருன்னா, இதை சொல்லி முடிச்சிடும், நம்மளை நித்திய அழிவுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்தார். நித்திய அழிவுன்னா என்ன தெரியுங்களாக்கா? எல்லாம் இது முக்கியமான பாயிண்ட் கேட்டு இது பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்வோம்? 100 வருஷம் 120 வருஷம் வாழ்றாங்க. என்னங்கக்கா 120 வருஷம் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வாழ்ந்து நம்ம இறந்த பிறகு எல்லாருக்கும், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் 120 வருஷம், குழந்தை குட்டி எல்லாருக்கும் அண்டாங்கன்னா எல்லாருக்கும் 120 வருஷம் வாழ்றேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் சரி வாழ்றேன்ற கை தூக்குங்க. இப்போ குழந்தைங்க தான், எல்லாம் வயசானவங்க யாருமே கை தூக்குங்க. ஏப்பா எதுக்குப்பா, இதுவே போதும்பா நம்ம போறன்ற மாதிரி சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? ஆனால் மனசுக்குள்ள என்ன பண்ணுங்க, அந்த டைம் வரும்போது தான் அழுவாங்க. எவ்வளோ வயசானவங்க இறக்கும் போதெல்லாம் நான் போய் பார்த்துருக்குறேன். ரொம்ப வயசு இருக்கும், இறக்கிறதுக்கே மனசு வராது, அழுவாங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க ரொம்ப வயசாயிட்டு இறந்துட்டாங்க. அவங்க ஓன அழுகுறாங்க, இவ்வளவு வயசாயிட்டு அழுத கூடாது, இறந்துட்டா கூட அவங்க அனுப்புறதுக்கு ஒரு மனசு இல்லை.
சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. யாரெல்லாம் 120 வயசு வரையும் வாழ விரும்புறீங்க? பெரியவங்க யாரும் கை தூக்கா? நான் சொல்றேங்க. ஏப்பா கவனிங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், நீங்க பாட்டு கதை சொல்லுங்க. யாரெல்லாம் 120 வயசு வரையும் வாழ விரும்புறீங்க? கை தூக்குங்க. சும்மா பேச்சுக்காரு கை தூக்குங்களா? கை தூக்க மாட்டாங்க நிறைய பேர். அப்ப 120 வயசு வரையும் வாழ கை தூக்குங்க. அப்ப நீங்க எத்தனை வயசு வரைக்கும் தான் வாழ போறீங்க? நீங்க தான் ஒரு ஏஜ் சொல்லுங்களா? அதே சொல்ல மாட்டேன். கை கீழே போடுங்க. நீங்க சொன்னீங்கன்னா 120 வயசு வாழ்வீங்க, நிச்சயமா வாழ்வீங்க. நம்ம வாய்க்கு வந்து வல்லமை இருக்கு. நான் 60லயே போயிடுவேன், 60லயே போயிடுவேன். 100 வயசு சொல்லுங்களா? 60ல போயிடுவீங்க. 120 வயசு வரை வாழ்வேன், எங்க பிள்ளைகளை வாழ வைப்பேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீங்க வாயில சொன்னீங்கன்னா 120 வாழ்வீங்க. டெய்லி 100 முறை சொல்லுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்ந்து எங்க குடும்பத்தை வாழ வைப்பேன், எல்லாரையும் வாழ வைப்பேன்னு சொல்லுங்க. வாழ வைப்பார் ஆண்டவர், உங்களுக்கு பலன் தருவார். இதுதான் நம்ம வாயில. இப்போ மனுஷன் மரித்த பிறகு இன்னும் கண்ணை மூடி என்ன நடக்குது தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, கண்ணை மூடின உடனே அவன் இன்னொரு உலகத்துக்கு போறான், இன்னொரு இடத்துக்கு போறான். ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு நரகம். இயேசுவை ஏத்துக்கொண்டு பாவம் எல்லாம் இல்லாம வாழ்ந்து பரிசுத்தமா இந்த பைபிள் சொல்லபடி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும். அநியாயம் அக்கிரமம் செஞ்சு அடி ஓத பண்ணிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு அநியாயம் செஞ்சு மறிச்சா எரிகிற நரகத்துக்கு போகும். அந்த நித்திய அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து. ஏசப்பா வந்தார். உடனே நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், நீங்க எங்கெங்க போய் பார்த்தீங்க? யாருக்கு போனீங்க? எந்த ஊர்ல பரலோகத்துல இருக்க பார்த்தீங்க? டவுட் வருதா? எங்க இருக்கு பரலோகம்? எந்த ஊர்ல இருக்கு? இந்த சைடு இருக்கா, இந்த சைடு இருக்கா? அதெல்லாம் தெரியல. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு. நரகமும் பரலோகம் நித்தியமானது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி வருஷம். அங்க போக கூடாதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணாரு? பிறந்தார். மனிதனா பிறந்து நமக்காக உயிரை கொடுத்து இந்த 5 விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வந்தார். நான் 5 விஷயம் சொன்னல, யார சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதுல காப்பாத்த வந்தாரு? பாவத்துல இருந்து காப்பாத்து. 2வது சாபத்துல இருந்து காப்பாத்து. 3வது நோயில இருந்து. அழகா சொன்னார். அதான் அந்த தம்பி வசனம் சொன்ன பாருங்க. அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நோயில இருந்து காப்பாத்துறாரு. 3வது. 4வது பிசாசு கையில இருந்து காப்பாத்து, சாத்தான் கையில இருந்து காப்பாத்துறாரு. 5வது நித்திய அழிவுல இருந்து காப்பாத்துறாரு. இந்த 5 காரியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, காப்பாற்றப்படணும்னா ஏசப்பா உள்ளத்துல கூப்பிடணும். சொல்றீங்களா? எப்படிங்க கூப்பிடணும்? ஒரே சிம்பிளா ஒரு ஜெபம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்க உள்ளத்துல வந்து ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே வாயினால ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்ல போறீங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை தாங்க, சாபத்துல இருந்து விடுதலை தாங்க, வியாதியில இருந்து நோயில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய பிசாசு கையில இருந்து சாத்தான் கையில இருந்து காப்பாத்துங்க, முக்கியமா நித்திய அழிவுல இருந்து எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க. உங்க வீட்டுல உங்க கணவர் குடிக்கிறாரா? கவலைப்படாதீங்க. இயேசுவே அவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து காப்பாத்துங்கப்பா. வாயில சொல்லுங்க பாருங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கா? இயேசுவே இந்த கடன்ல இருந்து என்னை காப்பாத்துங்க. இந்த புது வருஷத்துல எல்லா கடனை நான் அடிச்சிடணும், எனக்கு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே இயேசுவே உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோமப்பா. வேலை இவ்வளோ நேரத்துல தன்னுடைய வேலைகளை ஒதுக்கி ஆண்டவரே எவ்வளவு வேலை இருக்கும் எல்லாவற்றையும் நிறுத்திட்டு இங்க வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. காத்தருளுங்க அந்த விசேஷமாய் இந்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்க உதவி. இந்த புதிய வருஷம் வரப்போகிற 2026வது வருஷம் இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கணும். நன்மையான வருஷமா இருக்கணும், நல்ல சுகமான வருஷமா இருக்கணும், ஆரோக்கியமான வருஷமா இருக்கும்படியா நம்ம வாழ்த்திய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோத்திரம். வந்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. அவர்களே நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீரே பலப்படுத்தும்படியாச்சு. அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே நீர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. முக்கியமா எங்க சர்ச்சில் இருந்து எவ்வளவு அம்மாங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா ஆண்டவர், அவங்களே நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அண்ணனுக்காக சம்பத் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவரே ஆசீர்வதி, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. முக்கியமாய் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏற்படுத்துற ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாரமும்
ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துறாங்கப்பா. அண்ணனுக்காக, அக்காக்காக, பிள்ளைகளுக்காக, தம்பிக்காக ஜெபிக்கிறோமப்பா. இன்னைக்கு கூட எவ்வளோ வேலைகள் மத்தியில் கூட ஆண்டவர் இந்த ப்ரோக்ராமை ஏற்படுத்தியிருக்காங்கப்பா. நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல மடங்கு, 1000 மடங்கு அவங்க வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, இந்த பிள்ளைகளை அனுபவிக்க தேவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அண்ணன் ஒரு ஜெபம். சோதரமானவரே, இங்கே வந்திருக்க பெரியோரையும் சிறியோரையும் பிள்ளைகளையும் கருத்தரை பிடிக்கிற மாணவரே, அந்த ஜனங்கள் அனைவரும் சமாளித்து பெற்றுக்கொண்டு வரும் வருங்காலங்களில் நல்ல ஒழுக்கத்துடன் வாழவும், அவருடைய வாழ்வை பிள்ளைகள் வளர்ந்தாடவும், பெற்றுக்கொள்ளவும், பெற்றுப்பற்றவும், குடும்பங்களுக்கு தேவை அனைத்து தேவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்தேகமானது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். பலத்திற்கு அன்பு பரமப்பிதாவே, ஆமென். முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் ஆகாரம் ரெடி பண்ணியிருக்கு, எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. நான் மேலே போட்டுடலாம். சரி, அதே போல இப்போ பிரைஸ் கொடுக்க போற அண்ணன் பேர் வாசிக்க எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ரெகுலரா வந்த பிள்ளைகளுக்கு இங்க சண்டே கிளாஸ் வந்து ஒரு வருஷம் இல்லை, 2019 நடத்துறோம். ஆனால் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த பிள்ளைகளோட பேரை வந்து நான் நோட் பண்ணி அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு வருஷம் வந்த பிள்ளைங்க பெயர் நான் வாசிக்கிறேன். வாசிக்க வந்து அழகாக வந்து வாங்கிட்டு போயிடணும். சரியா? அண்ணன் கொடுப்பாங்க ஒரு 10 பிரைஸ். அப்புறம் சம்பத் அண்ணன் ஒரு பேர் வாசிக்கிற பிரதீஷ் குழு. பிரதீஷ் கை தட்டுங்க. இதுல வாட்டர் பாட்டில் உள்ள ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் இருக்கு, 2 வாட்டர் பாட்டில். இது வந்து இந்த முறை வந்து விலை அதிகமானது, பாஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால கை தட்டுன்னு பார்க்கலாம். பிரகதீஷ் கலர் வேற கூடாது, அடி கலர் வேற கொடுத்துரு. ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு குழப்பமாகும் இல்ல? ஆமா தானே? எந்துவாங்க. கொடுத்துரு. கவின், குட்டி கவின் கை தட்டுங்க. நில்லு அங்க இவங்க அக்கா தானே நீ? பிரதீக்ஷா வந்து வேற கலர் கொடுத்துருங்க. பிரதீக்ஷா கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டணும். இவங்க எல்லாம் ரெகுலரா ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. கொடுத்துருங்க. அப்புறம் வந்து மித்ரன் கை தட்டுங்க. தீக்ஷன் போட்டோ டக்குன்னு எடுத்துங்க. தீக்ஷன் இவங்களுக்கு ஒரே கலர் கொடுத்த உனக்கு கலர் மாற்றி கொடுத்துருங்க. நேகா கை தட்டுங்க. எல்லாரும் ரெகுலரா வர பிள்ளைங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு குரல் கூட்ட எல்லாம் ஓடி வந்துருவாங்க பின்னாடி. நேகா, கவின், பெரிய கவின் கை தட்டுங்க. ரக்ஷன் கை தட்டுங்க. இருங்க, இது முடிஞ்ச உடனே ரக்ஷன் அண்ணன் வந்து கொடுத்துருங்க. கை தட்டுங்க. வா, கீழே புக்கு வச்சுருங்க. நான் குட்டி புக்கு. இந்த புக்கை வந்து படிக்கணும் நீங்க. வாங்கிடா. சரி, நான் அண்ணன் கொடுப்பாங்க. போயிடு. அண்ணன் வந்து கொடுப்பாங்க. கவிஸ்ரீ வாங்க. கை தட்டுங்க. கவிஸ்ரீ. லியாஸ்ரீ யாரு? ஊருக்கு போயிடுச்சா? இந்த உன் பேர் என்ன பாப்பா? தியாஸ்ரீ. கை தட்டுங்க. தியாஸ்ரீ கை தட்டுங்க.
இளமாறன் வரலையா? இளமாறன், முகேஷ் கண்ணன். சரி, பிரின்ஸ் 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 எங்கண்ணா? பிரின்ஸ் கொடுத்துருங்க, அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. கனிஷ்கா, கனிஷ்கா வரலையா? கிஷாந்த் வரலையா? வரல. நவீனா, நவீனா வா. லிக்கில், லிக்கில் வா. லிக்கில், லிக்கில் கை தட்டு, கை தட்டுங்க. சரி, அவ்வளவுதான். இப்ப நான் பிரைஸ் வாங்காதுங்க. குட்டி பிள்ளை குட்டி கொடுத்துடலாமா? இல்ல, ஒரு பேர் இல்லையா? ரெகுலரா வர பிள்ளைங்க இல்ல வாங்கிட்டாங்க. வாங்காதுக்கு மட்டும் கை தூக்குங்க. 5 பேர் இருக்காங்களா? 6 பேர் இருக்காங்களா? சரி, அதுக்கப்புறம் வாங்குங்க, விட்டுருங்க. 6 இருக்கா? சரி, 5 கொடுத்துருங்க. நான் பேர் சொல்றேன். ஜெயலட்சுமி வா. வா வா வா. உன் பேர் மகாலட்சுமியா? மகாலட்சுமி. உன் பேர் பிரதீஷா? யார் வாங்கல? வேற யார் வாங்கல? மகா பாப்பா பேர் சொல்லு. பாப்பா பேர் சொல்லு. ஓஷிகா, ஓஷிகா. ஓஷிகா. பாப்பா கூட்டிட்டு போ. வாங்க. வாங்க பண்ணி. கவுடிங்க எல்லாரும் வாங்கிட்டீங்களா? இல்ல 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 லியாஸ்டி ரெண்டையும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வா, கீழ போட்டுறேன். கிஷாந்த் மட்டும் வர. ரோஷினி வந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு போயிடுவா. வா, நீ தொடர்ந்து வந்தேன்னா எத்தனை படிக்கிறா? 9th? எவ்வளவு உயரமாயிட்டு இருப்ப? ரெகுலரா வந்து இன்னைக்கு வந்ததுனால கொடுக்குறோம். சரி, இப்போ வந்து வாரம் இனிமே கண்டினியூ நடக்கும். அடுத்த வருஷம் இதோட நல்ல கிஃப்டா தருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சர்ச்சு மூலியமாக பாஸ்ட் உங்களுக்காக நல்ல ஒரு கிஃப்ட். இந்த பாட்டிலுடைய விலை 150 ரூபாய்க்கு மேலே இருக்கும். நீங்கள் யூடியூப்ல அமேசானில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு செட்டாக வரும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உணவு அண்ணன் ஆயத்தப்படுத்திருக்காங்க, சாப்பிட்டு போகலாம். God bless you. ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. ஒரு லாஸ்ட் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்ணு மூடுங்க. லாஸ்ட் ஒரு சின்ன ஜெபம். பிதாவே, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது வரைக்கும் இந்த பிள்ளைகளை நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஒரு நேரம் பொறுமையாக இப்படி வார்த்தையை கேட்டாங்க, பாடல்களை கேட்டாங்க, வசனம் சொன்னாங்கப்பா. இப்போதும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவன் இப்போ இந்த உணவு காரியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும்.
ஆண்டவரே இந்த இடத்துக்கு இந்த மக்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்தலும் புதிய வருஷம் ஒரு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்தலும் அப்பா. ஆண்டவரே மிகுந்த செலவு செய்து இந்த இடத்துல ஆயத்தம் பண்ணியிருக்க அண்ணனுக்காக ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் ஆண்டவர் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். முக்கியமா இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்த எங்க சர்ச்சில் பாஸ்டருக்காக ஆண்டவர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. சாப்பிடலாம் உட்காந்து போட்டு விட்டுறாடி பெரியவர்களுக்கு ஏன் கீழே போறீங்க? மேலே மேலே சாப்பிடுங்க. எங்க போறீங்க? வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட வேலை போங்க. யாரா சாப்பிடல? இட்லி இருக்குடா, இட்லி சாம்பார். நீ சாப்பிடலையா? அப்படியே உட்காருங்க பசங்க. குமார கீழே கட்டணம் இல்லையா? அப்படியே வரிசை அப்படியே சுத்தூர உட்காருங்க. இல்லை எல்லாரும் உட்கார வச்சிருங்க, பரவாயில்ல. முடியாத ஒரு ஸ்டாண்ட்ல கூட உட்காந்துருங்க. அப்படியா முடியாத ஒரு ஸ்டாண்ட்ல கூட உட்காந்துருங்க. கிலோ உட்காருங்க. வந்துட்டாரு வாரம் அனுப்பி விட்டுருக்கா. பேரு ஏற்கனவே வந்திருக்க
பேருக்கு ஒரு முறை என்ன வந்திருக்கா இல்ல வரணும் தொடர்ந்து வா நான் வாரத்துக்கு ஒரு எனர்ஜியாக மாற்றும் உடலில் இயற்கையான இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கும் வேங்கை எனக்கு தெரியும் சுகர் ஸ்பைக்ஸை மேனேஜ் செய்யும். இது போன்ற 11 ஆயுர்வேத மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது கபிவா டயட்ரி ஜூஸ். மேனேஜ் செய்வதற்கு கபிவா ஆயுர்வேத ஆஃபர்ஸ் அஷூரன்ஸ். ஒரு வருஷத்துக்குள்ள பெயிண்ட்க்கு ஏதாவது ஆனா திரும்ப பெயிண்டிங் செஞ்சு கொடுப்போம். கவின் சாப்பிடுறியா? அம்மா வேணாங்க. இது நீ சாப்பிடுறியா? சாம்பார் ஊட்டி சாப்பிடுறியா? அம்மா ஒன்றும் இல்லை.
சொல்லு தட்டா தட்டு எடுத்து வந்து தட்டு எடுத்து தட்டு எடுத்து தட்டு எடுத்து ஒரு ஆள் சாம்பார் அந்த பொண்ணு சாம்பார் அப்படியே உட்கார் அப்படியே உட்கார் அங்கேயே உட்கார் போதும் கூட கட் பண்ணி சோறு சாப்பிடலாம் கட் பண்ணி போதும் போதுண்ணா